வந்து நம்ம பெரிய மரவாளையம் பிரிவில் முடுதரை கிராமத்தில் கோவை மாவட்டம் பகுதியில் இருக்குது. இந்த ஆலயத்தோட வரலாறுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. நம்ம ஓதிமலை ஆண்டவர் போகருக்கு வழிகாட்டினதாகவும் அவர் இங்கே நின்று வழிகாட்டி 5 முகத்தோடு ஓதிமலை ஏறிட்டதாகவும் ஒரு முகம் 4 காரத்தோடு இங்கே அருள் பாலிக்கிறதாகவும் ஒரு புராணம் சொல்லப்படுது. ஓதிமலை போகிற எல்லாருமே இங்கே வந்தால் அந்த பயணம் வந்து நிறைவடையக்கூடியதாகவும் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இந்த சிவாலயம் வந்து கரிகால் சாளன் சேர சோழ பாண்டியர் காலகட்டத்தில் கட்டப்பட்டதாகவும் இந்த லிங்கத்தில் பார்த்தீங்கன்னா வில்லம்பு பொறிக்கப்பட்டது. சரிங்க. இது எல்லாமே அந்த பழைய காலத்தில் வைக்கப்பட்ட சிலைகள் தான். நந்தி அம்பாள் மட்டும் புதுசாக செய்யப்பட்டது. சரிங்க. ரொம்ப பிரதானமான ஆலயம். இந்த பக்தர்கள் வேண்டக்கூடிய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடியவர். புத்திரபாக்கியம் தரக்கூடிய அம்மா அம்பாள் நாவுக்கரசி அம்மா. சிவபெருமானுக்கு நோய் நொடி பிணி எல்லாம் போகக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை கொடுக்கக்கூடியவர். அதனால் பக்தர்கள் எல்லாம் வந்து சரிங்க. இப்போ ஒரு போகர் வந்து இப்போ முருகர் வந்து போகருக்கு இங்கே உபதேசம் பண்ணியிருக்காங்க. போகர் வந்து நவபாசனம் பழனியில் அந்த நவபாசனம் சில பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக அந்த பாசனங்களை இங்கே உருவாக்குறாரு. சரி. ஓதிமலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு யாகம் நடத்தியிருக்காரு அந்த காலத்தில். சரிங்க. அந்த யாகம் நடத்துனதுக்கான அறிகுறிகள் அதை திருநீர்காடுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல. சரிங்க. அந்த திருநீர் அதை அங்கே வந்து இந்த நவபாசனங்களை முழுமையாக செஞ்சு எடுத்துக்கிட்டு போகும்போது அவருக்கு வழி தெரியாமல் இது அந்த காலத்தில் காடாக இருந்திருக்கு. சரிங்க. முருகர் வந்து அவதாரம் எடுத்து அவருக்கு வழிகாட்டியிருக்காரு. 6 முகத்தோட வந்தார். தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலையும் 6 முகம் இருக்கு, ஒரு முகம் தான் இருக்கும். ஆனால் ஓதிமலை மட்டும் அதில் வித்தியாசம் என்னன்னா 5 முகமும் 8 கரம்னு இருக்கும். சரி சரி. காரணம் என்னன்னா அவர் வந்து இங்கே போகருக்கு வழிகாட்டிட்டு திரும்பி போகும்போது 5 முகத்தோட போறாரு. ஒரு முகம் இங்கேயே நின்றதுனால குமரன் நின்ற இடம், அதனால் குமரபாளையம் அப்படின்னு வழக்கு. இந்த ஊர் எங்கே இருக்குங்க சாமி? இப்போ வெளியூர்லேருந்து வரவங்க எப்படி வரலாங்க? வெளியூர் இப்போ அன்னூர்லேருந்து வந்தோம்னா நேரடியாக ஓதிமலை ரோடுன்னு இருக்குங்க. அதை கரெக்ட் மேலே ஏறி இறங்கி முடுதர் கிராமம் அம்மன் கோயில் பிரிவுன்னு சொல்லுவாங்க. பெரிய மரவாளையம் பிரிவுன்னு சொன்னாலும் வரலாங்க. சரி 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 சார், ரொம்ப சந்தோஷங்க. சரிங்க சிவாயனம். இதுதாங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. வில்வ மரம் எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பரவாயில்ல. ஓ, இது வந்து காய வைக்கணுங்களா? அது 3 முகங்க, கழுவி காய வைக்கணுங்க. ஓஹோ, 3 முகம் பிரம்ம